ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். தவேகாவின் 2வது மாநில மாநாட்டிற்கு விஜய் மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மேலும் வேறு என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார்? முழு தகவலை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விஜய் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில தமிழக மக்களை உயிராக போற்றி மதிப்பதாகவும் உங்களுடைய மீதான அன்பிற்கும் அக்கறை காரணமாக ஒரு சொல்வதாகவும், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தைகள் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரலையில கண்டுகளிக்குமாறு ஒரு அன்புடன் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநாட்டிற்கு வரும்போது, மாநாடு நிறைவடைந்து ஊருக்கு திரும்பும் போது கழக தொண்டர்கள் அனைவருமே ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ராணுவ கட்டுப்பாட்டோடு கடைபிடிக்க வேண்டும் எனவும், தமிழக வெற்றி கழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஒரு அரசியல் பேரியக்கம் என்பதை நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் காட்ட வேண்டியது தலையாய கடமை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மனசாட்சி உள்ள மக்களாட்சி எனும் உன்னதமான அரசியல் அதிகார இலக்கை நோக்கி உறுதியுடன் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல்ல மகத்தான தேர்தல் அரசியல்ல வரலாறு மீண்டும் நாம் படைப்பதற்காக, தமிழ் மண்ணில் வரலாறு படைக்க நாம் தொடர்ந்து பாடுபடுவோம் எனவும், எனவே வரக்கூடிய அந்த 2வது மாநில மாநாட்டில் வரக்கூடிய தொண்டர்கள் முழுமையாக கட்டுப்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் பின்பற்றுமாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோர் மாநாட்டிற்கு வருவதை தவிர்த்து தங்களுடைய உடல்நலத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரில கண்டு ரசிக்குமாறு அவர் வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.